சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ரொம்ப முதல் காலகட்டங்களில் வரலாங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த உலகத்திலேயே இந்தியா தான் சர்க்கரை நோயோட டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. பல காரணங்கள் இருக்குது. ஏஷியன்ஸுக்கே அதிகம், அதில் இந்தியர்களுக்கு இவ்வளோ அதிகமாக வர்றது காரணம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு, நம்மளோட கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு இதெல்லாம்னால நமக்கு அதிகமாக சுகர் வருது. 7 ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றப்போ அது உண்மையிலே பெரிய பிரச்சனை. நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு அது முன்னாடியே கண்டறியாதனால அதோட பின் விளைவுகளை தான் முதல் முறையாக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னென்ன பின் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான பின் விளைவுகள். கண் பாதிக்கலாம், சிறுநீரகம் பாதிக்கலாம், கால் நரம்புகள் பாதிக்கலாம், கால் புண்ணு ஏற்படலாம், ஆறாத புண்கள் ஏற்படலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க மருத்துவ சேவையை நாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படியே நம்ம முன்னாடியே கண்டறியலாங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுகரை பொறுத்த மட்டும், அதாவது சர்க்கரை நோயை பொறுத்த மட்டும் அது வந்து வலி இல்லாத நோய். அதனால நிறைய பேருக்கு இப்போ ஒரு சின்ன கை காலில் அடிபட்டாலும் நம்ம மருத்துவ சேவையை நாடிடுறோம். ஆனால் சுகர் வந்து பல வருஷங்கள் இந்த மாதிரி மருத்துவ சேவையை நாடாததுக்கு முதற் காரணம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வலி இல்லாத நோய். சர்க்கரை நோய் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. எப்போ ஒருத்தர் சர்க்கரை நோயை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு குடும்பத்தில் சர்க்கரை வியாதி இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குனாலே முதல்ல அவங்க சர்க்கரை நோயை யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இது 30 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, 40 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. அதாவது தண்ணி அதிகமாக தவிக்கிறது, உடல் இழைச்சிட்டே போகிறது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறது. இது பெரும்பாலும் எல்லாம் சொல்கிறது தாங்க. ஸோ இதெல்லாம் முதற்கட்ட அறிகுறிகள் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படிங்கிறத. இது இந்த மாதிரி அறிகுறிகள் தான் கட்டாயமாக நீங்கள் மருத்துவ சேவையை உடனே நாடி பார்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் வேறு சில அறிகுறிகளும் இருக்குது. சில சமயம் கழுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கருப்பாக ரொம்ப திக்காக ஸ்கின் ஆகிறது, அதாவது தோல் வந்து ரொம்ப கடுமையாகிறது, கருப்பாகிறது. இதெல்லாமே வந்து உடம்புல இன்சுலின் வந்து உபயோகிக்கப்படலைங்கிறதுக்கான அறிகுறிகள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் நான் சொன்ன மாதிரி தோலில் வந்து கழுத்து பகுதியில் கருப்பாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அவங்க வந்து மருத்துவ இதை நாடணும். மற்றபடி அவங்க நார்மலாக இருப்பாங்க, வேற எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கலாம், வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட இருப்பாங்க, ஆனால் கழுத்து பக்கம் ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ அதுவே வந்து சுகருக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அதே மாதிரி புண்ணு ஆறாமல் இருக்கிறது, ஏதாவது சின்ன அடிபட்டிருக்கலாம், புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அதுவுமே ஒரு சுகரோட நமக்கு முதல் இதாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்வையில் இம்ப்ரூவ்மெண்ட் கூட வரலாம், அதுவுமே சுகரோட ஒரு ஆரம்ப இதாக இருக்கலாம். அது இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா சுகர் வந்து கண்ணோட லென்ஸு இது எல்லாத்தையுமே பாதிக்குங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளிகளை மட்டும் பாதிக்காது, லென்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பாதிக்கும் போது சில பேருக்கு விஷனில் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். இல்லை ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பாக தெரிகிறது. சில சமயம் விஷனாக பொறுத்த மட்டும் நம்ம பார்வை மங்குறது மட்டும் தொந்தரவு கிடையாது. ஏதாவது சின்ன மாற்றம் இருந்தாலும் கட்டாயமாக குடும்பத்தில் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அவங்க மருத்துவ சேவையை உடனே நாடிக்கணும். அதே மாதிரி சுகர் வந்து இதை தான் பாதிக்கணும், இந்த உறுப்பை தான் பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உடம்புல இருக்க எல்லா செல்களையும் அது பாதிக்கலாம். மெயினாக அது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்கிறது இப்போ என்னென்னா எண்டோத்தீலியம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உடம்பு பூரா இருக்கக்கூடிய எல்லா ரத்த நாளிகள் எல்லாத்தையுமே பாதிக்கலாம். சீக்கிரமாக டயர்ட் ஆகிறது. நார்மலாக இப்போது ஒரு சில பேருக்கு முன்னாடி 6 மணி நேரம் ஒர்க் போயிட்டு வரும்போது பெருசாக டயர்ட் ஆகாது, இப்போ 4 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போதே டயர்ட் ஆகுது. அப்படி இருக்குனாலும் நம்ம கட்டாயமாக சுகர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி சுகர் இருக்கான்றதை நம்ம மருத்துவர்களை பார்க்குறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதோ முதல் கட்டமாகவே 3 மாதம் சராசரி சுகர்னு இருக்குது, HbA1cன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா சில சமயம் இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோன்றதுக்காக நம்ம சப்கான்ஷியஸாக, அதாவது நம்மளோட இது இல்லாமலே நம்ம டெஸ்ட்டுக்கு முன்னாடி கம்மியாக சாப்பிட்றது, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோன்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ஸோ அது மாஸ்க் பண்ணிடும். மாஸ்க்னால் நமக்கு தெரியாமல் பண்ணிடும். வெறும் வயிற்றில் பார்க்குற சுகரோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்குற சுகர் சில சமயம் நமக்கு சரியான நிலவரத்தை சொல்லாது. ஸோ 3 மாதம் பார்க்கும்போதே 3 மாதம் சராசரி சுகர்னு சொல்லி HbA1cன்னு இருக்குங்க. அந்த டெஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லையே இருக்குது. அது இந்த மாதிரி என்ன அறிகுறிகள் இருந்தாலும் முதல்ல வந்து அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சுகரை நம்ம டயபெட்டிஸை வந்து முதலே கண்டறியும் போது நம்ம அதோட பின்விளைவுகளை ஈஸியாக தவிர்த்துக்கலாம்.